ஏ லாவ் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில், இதை கொண்டு வா அப்படின்னு. தண்ணியை பார்த்து ஏ லாவ், புக்கை பார்த்து ஏ லாவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு படத்தில் வேடிக்கையாக வரும், உனக்கு ஹிந்தி தெரியுமாடா, தெரியுமா, இப்போ என்னை கூப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவேன், இதர் ஆவ் அப்படின்னு சொல்லுவேன். சரி வந்துட்டேன், இப்போ என்னை அங்கே போக சொல்லுன்னா என்ன சொல்லுவேன், நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் நின்று இதர் ஆவ் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சால் தானங்க ஒரு மொழியில் பேச முடியும். இவர் 20 வருஷமாக பேசவும் இல்லை, யார் பேசுனதையும் கேட்கவும் இல்லை, உள்ளே இருந்தாராம். அவர் வந்த உடனே பாடல்களை பொழுங்கி தள்ளிட்டார், பொழிஞ்சு கொட்டி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான் வச்சுங்க. அப்புறமா பாடல்களை பொழிஞ்சிட்டு அவரும் இறைவனடி சேர்ந்துட்டார், அவ்வளோதான். இதில் ஒன்றே ஒன்று என்ன சொல்லி வச்சுருப்பாங்க, இதில் முக்கியமான வார்த்தை, இவர் சூத்திர குலத்தில் பிறந்தாலும் தன் அறிவின் மேன்மையால் பார்ப்பனர்களுக்கு சமமாக கருதப்பட்டார் அப்படின்னு ஒரு வரி வருது.